எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நேரம் வாங்கி கொடுத்துருப்போம் கண்டிப்பாக. அதனால் இதனால் ஒரு இது இல்லை. அவங்க கேட்டார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு நேரம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பேன். திமுகவுக்கு இப்போ தோல்வி பயம் வந்துருச்சு. அவங்களே ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதில் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட விரக்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு கடலூர் கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு எம்எல்ஏ அவங்கள பொதுமக்களை திட்டி அடிக்கலாம் போயிருக்கிறாங்க. காரணம் விரக்தி, அவங்க தோற்று போயிடுவாங்கிற விரக்தியில் இருக்கு. இன்னொரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு போகிறாங்க, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அதற்காக அவங்க விரட்டி அடிக்கிறாங்க. பொதுமக்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நிச்சயமாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, ஆனால் இப்போவே ஆட்சி மாற்றம் வரப்போகுதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊராக போய் இருந்தாங்க, டீ கடையில் போய் டீலாம் குடித்தாங்க, 16 லட்சம் மனுக்களையும் வாங்கினாங்க, 501 தேர்தல் அறிக்கையும் சொன்னாங்க. இதில் எதுவுமே நிறைவேற்றுது. பிறகு முதலமைச்சராக வந்த பிறகு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒவ்வொரு எம்எல்ஏயும் 10 கோரிக்கைகளை கேட்டாங்க. ஒரு கோரிக்கை கூட அவங்க இதுவரைக்கும் நிறைவேற்றல. அதுக்கப்புறம் இப்பொழுது கருத்து கணிப்புலையும் போலீஸ் ரிப்போர்ட்லையும் இன்னைக்கு திமுக படுதோல்வி அடையும்னு தெரிஞ்ச உடனேயே இன்னைக்கு எல்லா அரசு அதிகாரிகளையும் அனுப்பி உங்களுக்கு பட்டா தரப்படும், வீடு கட்டி தரப்படும்னு சொல்றாங்க. இதில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு திமுக அரசாங்க செலவில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு தெருவில் எல்லா இடத்துலையும் இறக்கி விட்டுருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணியில் புதுசாக ஏதாவது கட்சி இணையது? நிச்சயமா புதுசா கட்சிகள் வரும், ஆட்சி மாறும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும். எல்லாம் சங்கர் நாராயணனுடைய